மிளகுழம்பு தேவையான பொருள்: புளி, மிளகாப்பொடி, உப்பு, எண்ணெய், கடுகு, வெந்தயம், சோம்பு, சீரகம், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், இஞ்சி, ஒரு டீஸ்பூன் மிளகு, ஜீரகம், புளி கரைச்சி வடிகட்டிங்க. மிளகுழம்புக்கு மிளகுழம்புக்கு தேவையான தக்காளி போட்டு நல்லா கரைச்சி, மிளகாப்பொடி, தேவையான பொடி சேர்த்துக்கணும். இது ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம் புளியில். தேவையான அப்புறம் பத்தலாம் போட்டுக்கணும். இப்போ மிளகு சீரகம் அரைச்சதை இதை சேர்க்க போகிறோம். பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் சூடானவொடனே ஆயில் போட்டுக்கலாம். தேவையான ஆயில் சூடானவொடனே கடுகு சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்சால் தான் கடுகு சேர்க்கணும். அப்போ தான் அது பொரிஞ்சு வரும். ஆயில் கடுகு சேர்த்தாச்சு. இப்போ வெந்தயம், 2 வெந்தயம், 2 சோம்பு, 2 சீரகம் தாளிப்பு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் போட்டுக்கோம். இப்போ 2 பல் தட்டி வாசனைக்கு போடுவோம். ஆல்ரெடி இதில் போட்டுக்கோம். வெங்காயம் போட்டுக்கோம், பூண்டு தட்டி போட்டுக்கோம், பெருங்காயம் சேர்க்க போகிறோம். அப்போ தான் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சு மிளகு சொல்லுங்கள். மிளகு சேர்க்க போகிறோம். சுவையான மிளகு குழம்பு தயார். எண்ணெய் சூடானோடனே கடுகு, அவரைக்காய் தாளிக்க போகிறோம். இப்போ சிறிதளவு எண்ணெய், இப்போ கடுகு பொரிஞ்ச உடனே சிறிதளவு கடலைப்பருப்பு, பொன் வரலாம் வறந்த உடனே பொரிஞ்சிட்டு இப்போ வெங்காயம், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை. இப்போ அவரைக்காய் சேர்க்க போகிறோம். தேவையான உப்பு, ரொம்ப போடக்கூடாது, தேவையான காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். காய் வெந்துச்சு. இப்போது தேங்காய் சேர்க்க போகிறோம். சுவையான காய் தயார். அவரைக்காய் பொரியல் தயார்.